வணக்கம் சார். இந்த வீடியோவில் NSE BSEல ட்ரேட் ஆகிற ஸ்டாக்ஸை இன்ட்ராடேல எப்படி பை அண்ட் செல் பண்ணுறது, லாங் டேர்முக்கு எப்படி பை பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு நம்ம பிரைம் ட்ரேட் ஆப்பில் கீழே வாட்ச்லிஸ்ட் பேஜ் ஓப்பன் பண்ணிங்கன்னா சர்ச் ஸ்கிரிப்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் உங்களுக்கு என்ன ஸ்டாக் நேம் வேணுமோ அதை நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ விப்ரோன்னு ஒரு கம்பெனி இருக்குது, இதை நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறீங்கன்னா சர்ச்சில் விப்ரோன்னு டைப் பண்ணும்போது விப்ரோ EQ இருக்குது. இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்க ப்ளஸ்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஸ்கிரிப்ட் ஆட் ஆயிருச்சு. அதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கம்பெனி, உதாரணத்துக்கு TCSன்னு ஒரு கம்பெனி இருக்கு, இந்த TCS கம்பெனியை வாங்கலாம்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா TCS டைப் பண்ணீங்கன்னா TCS EQ இருக்கு, இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்க ப்ளஸ் செலக்ட் பண்ணி நீங்கள் ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட் எனக்கு வேணாம் டெலிட் பண்ணோம் அப்படின்னா மேலே MWக்கு ஸ்ட்ரெயிட்டாக 3 டாட் இருக்கு பார்த்தீங்களா, ரைட் சைட் கார்னரில் அந்த 3 டாட்டை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெலிட் ஸ்கிரிப்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஸ்டாக் வேணாமோ அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்க டஸ்ட்பின் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்கிரிப்ட் டெலிட் ஆயிரும். இல்லைனாலுமே இப்போ TCS எனக்கு வேணான்னா TCSஐ ரைட்லேருந்து லெஃப்ட் சைடு ஒரு ஸ்வைப் பண்ணி விட்டிங்கன்னா டெலிட்னு ஒரு ஆப்ஷன் வரும். இது மூலியமாகவும் நம்ம ஸ்கிரிப்டை டெலிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ விப்ரோன்னு ஒரு கம்பெனி இருக்கு, இதை நான் வாங்கலாம்னு சொல்லி பையை நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா குவான்டிட்டி நாம் பார்த்து பிளேஸ் பண்ணுறதா. நம்மகிட்ட இருக்க ஃபண்டில் உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வாங்கணுமோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு 20 குவான்டிட்டி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுறேன்னா குவான்டிட்டி 20ன்னு போட்டுக்கோங்க. கீழே ப்ராடக்ட் CNC, MIS, CO, BO இது 4 தான் நம்ம ஸ்டாக்ஸுக்கு யூஸ் பண்ணுவோம். NRMங்கிறது ஆப்ஷன், அது நம்மளுக்கு வராது. ஸோ CNC அப்படிங்கிறது கேஷ் அண்டு கேரி அப்படிம்பாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற முழு பணத்தையும் கொடுத்து லாங் டேர்முக்கு நம்ம ஹோல்ட் பண்ணிக்கலாம். அது இன்றைக்கே நீங்கள் விற்கிறதுனாலும் விற்றுக்கலாம், நாளைக்கு விற்கிறதுனாலும் விற்றுக்கலாம், இல்லை 5 நாள் 10 நாளுக்கு அப்புறம் 1 வருஷத்துக்கு அப்புறம் இல்லை விற்காமையே கூட விடுறதுனாலும் விட்டுறலாம். ஸோ இதை தான் CNC அப்படிம்பாங்க. ஸோ CNC நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்ககிட்ட இருக்க முழு பணத்தையும் கொடுத்து நீங்கள் பை பண்ணுற மாதிரி இருக்கும். அதே MISக்கு உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்கும். அதை இன்ட்ராடே ட்ரேடுக்கு உங்களுக்கு 3 ஆப்ஷன் மூலிமா பை பண்ணிக்கலாம். ஒன்று MISன்னு சொல்லுவாங்க, மார்ஜின் இன்ட்ராடே ஸ்கொயர் ஆஃபும்பாங்க. இந்த மார்ஜின் இன்ட்ராடே ஸ்கொயர் ஆஃபில் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா CNC மாதிரி நம்ம முழு பணத்தை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ 20 குவான்டிட்டி நம்ம 198 ரூபா ட்ரேட் ஆகிற ஸ்டாக்கை வாங்குறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 4000 ரூபாய் பக்கமாக நம்மளுக்கு தேவைப்படும். ஆனால் இந்த MIS சூஸ் பண்ணும்போது நம்ம 4ல் 1 பங்கு அமௌண்ட் இருந்தாலே இந்த ஸ்டாக்கை தாராளமாக வாங்கிக்கலாம். அப்போ இந்த இடத்துல நம்மகிட்ட இருக்க ஃபண்டுக்கு நிறைய குவான்டிட்டி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஸோ இந்த ஒரு பெனிஃபிட் இல்லாமல் MIS நீங்கள் சூஸ் பண்ணும்போது டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸை முன்கூட்டியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை BO ஆர்டர்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் MISக்கான டைமிங்கு காலையில் 9:15 இருந்து மதியம் 3:15 வரைக்கும் தான். நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா 3:15க்குள்ளே நீங்களே செல் பண்ணி ஆகணும். ஒருவேளை நீங்கள் செல் பண்ண மறந்துட்டீங்கனாலோ இல்லை செல் பண்ணாமல் விட்டாலோ கரெக்டாக 3:15க்கு என்ன ரேட் இருக்கோ அந்த ரேட்டில் ஆட்டோமேட்டிக்காக பொசிஷன் உங்களுக்கு ஸ்கொயர் ஆஃப் ஆகிடும். ஓகே, இது MIS கான்செப்ட். நீங்கள் வாங்குனீங்கன்னா வாங்கின உடனே நீங்கள் செல் பண்ணிக்கலாம், வாங்கினதுக்கு அப்புறம் நீங்கள் செல் பண்ணிக்கலாம். ஆனால் CO அப்படிங்கிறது என்னன்னா சேம் MISல இருக்க எல்லா ஸ்ட்ராட்டஜிஸுமே இதுக்கும் அப்ளை ஆகும். ஒரு சின்ன சேஞ்சு அது என்னன்னா நீங்கள் பை பண்ணும்போதே வித் ஸ்டாப் லாஸோட நீங்கள் பை பண்ணிக்கலாம். சேம் 20% அமௌண்ட் இருந்தாலே போதும், 3:15க்குள்ள தான் செல் பண்ணி ஆகணும். ஆனால் நீங்கள் பை பண்ணும்போது ஸ்டாப் லாஸோட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு 198 ரூபாய்க்கு நான் வாங்குறேன், வாங்குற ரேட்டில் இருந்து 10 பாயிண்ட் எனக்கான நஷ்டம் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ட்ரிகர் ஆகணும்னு சொல்லி COவில் பிளேஸ் பண்ணிக்கலாம். அதே BO அப்படின்னா பிராக்கெட் ஆர்டர்னு சொல்லுவாங்க. இந்த என்ட்ரி நீங்கள் சூஸ் பண்ணும்போது வித் டார்கெட் வித் ஸ்டாப் லாஸோட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 198 ரூபாய்க்கு வாங்குறோம், கீழே இறங்கினா எனக்கான நஷ்டம் 10 பாயிண்ட் போதும்னு சொல்லி ஸ்டாப் லாஸும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், லாபம் 15 பாயிண்ட் போதும்னு சொல்லி உங்களுக்கான டார்கெட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் MISல ஒரு என்ட்ரி எப்படி எடுக்கிறதுன்னு சொல்கிறேன். இதுக்கு ப்ராடக்ட் டைப் MIS சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன ரேட் வேணுமோ அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 198 ரூபாய் வந்தால் வாங்கிக்கிறேன்னா ப்ரைஸ் நீங்கள் 198ன்னு போட்டு ப்ரைஸ் டைப்பு லிமிட்டில் தான் இருக்கும். ஏன்னா இருக்கிற ரேட்டை விட குறைச்சி வாங்குறீங்கன்னா லிமிட்டு, கரண்ட் ரேட்டில் வாங்குறீங்கன்னா மார்க்கெட்டு. நான் லிமிட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். வேலிடிட்டி டே IOC இருக்குது. டே அப்படிங்கிறது என்னன்னா இன்னைக்கு மதியம் 3:30 மணிக்குள்ள நான் போடுற ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா டே சூஸ் பண்ணிக்கலாம். IOC அப்படிங்கிறது இமீடியட் ஆர்டர் ஆர் கேன்சல்னு சொல்லுவாங்க. நம்ம பை பண்ணுற
ஐஓசி சூஸ் பண்ணி பை பண்ணும்போது உடனே அந்த ரேட்டு கிடைச்சதுன்னா எனக்கு என்ட்ரி எடுக்கணும், இல்லாட்டி உடனே கேன்சல் ஆகணும் அப்படிங்கிறத ஐஓசிம்பாங்க. ஸோ மோஸ்ட்லி வேலிடிட்டி டே தான் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு பையை மட்டும் ஸ்வைப் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கான ஆர்டர் பெண்டிங்கில் இருக்கும். 198 ரூபாய் 56 காசு ட்ரேட் ஆகிற மார்க்கெட் 198 கரெக்டாக வந்தால் பை பண்ணுறதா சொல்லி போட்டிருக்கோம். இந்த ரேட்டை நான் மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா பெண்டிங்க்கு கீழே இருக்க விப்ரோ ஆர்டரை டச் பண்ணிங்கன்னா மாடிஃபைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், மாடிஃபை கொடுத்துக்கோங்க. 198 ரூபாய் 50 காசுக்கு நான் மாடிஃபை பண்ணுறேன்னா அந்த ரேட்டை என்டர் பண்ணி நீங்கள் மாடிஃபை கொடுத்துக்கலாம். இப்போ எனக்கு ரேட்டு சேஞ்ச் ஆயிடுச்சு. எப்போ 198 50 காசு வருதோ அப்போ எனக்கு பை கிடைக்கும். இல்லை நான் இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்து நான் மறுபடியும் மாடிஃபை பண்ணிக்கிறேன் அப்படின்னா மறுபடியும் அதே ஆர்டரை கிளிக் பண்ணி மாடிஃபை கொடுங்க. கரண்ட் ரேட்டில் வாங்குறீங்கன்னா மார்க்கெட்டை சூஸ் பண்ணி மாடிஃபை ஸ்வைப் பண்ணி விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உடனே உங்களுக்கு என்ட்ரி எடுத்துச்சு. 198 ரூபாய் 60 பைசா அப்போ ட்ரேட் ஆனதுனால உடனே அந்த என்ட்ரி எடுத்துச்சு. எடுத்ததுலேருந்து ஓவரால் உங்களுக்கான ப்ளஸ் அண்ட் மைனஸை கீழே 4வது ஆப்ஷன் போர்ட்ஃபோலியோன்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு என்ட்ரி எடுத்தாச்சு. இதுக்கான செல் என்ட்ரி எம்ஐஎஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாங்கினீங்கன்னா வாங்கினதுக்கு அப்புறம் தான் நம்மளோட லாபம் இல்லாட்டி நஷ்டம் டார்கெட் ஆர் ஸ்டாப் லாஸ் போட முடியும். இப்போ வாங்கிட்டீங்க, வாங்கினதுக்கப்புறம் இதை செல் பண்ணணும்னா பொசிஷனில் இருக்க உங்களோட விப்ரோ ஸ்டாக்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எக்ஸிட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரைஸ் டைப் மார்க்கெட்டில் இருக்கிறத லிமிட் மாற்றிக்கோங்க. லிமிட்டில் மாற்றிட்டு நாம் வாங்கினது 198 ரூபாய் 60 பைசா, நான் 199 ரூபாய் வந்தால் செல் பண்ணிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கான செல்லிங் ஆர்டரை பிளேஸ் பண்ணி நீங்கள் செல்லை ஸ்வைப் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ செல் ஆர்டர் எனக்கு பெண்டிங்கில் வந்துருச்சு. எப்போ 199 ரூபாய் வருதோ அப்போ செல் ஆகும். ஓகேங்க சார். இப்போ இன்ட்ராடேல எடுத்துட்டீங்க, ஒரு 3:12 வரைக்கும் நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு 3 நிமிஷத்தில் ஸ்கொயர் ஆஃப் ஆக போது நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறீங்க. சப்போஸ் நம்மளுக்கு லாஸில் இருக்குது, இதை நான் அடுத்த நாள் கேரி பண்ணிக்கிறேன் அப்படின்னா போர்ட்ஃபோலியோ போனீங்கன்னா உங்களுக்கு வாங்கின விப்ரோ ஸ்டாக் இருக்கும். இதை டச் பண்ணையில் கன்வெர்ட் பொசிஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கன்வெர்ட் பொசிஷன் கொடுத்தீங்கன்னா 20ல் எத்தனை ஸ்டாக் மாற்றிக்கிறீங்க, 20ல் நான் ஒரு 5 ஸ்டாக்கை மட்டும் ஹோல்டிங்ஸ்க்கு மாற்றிக்கிறேன் அப்படின்னா குவான்டிட்டி 5ன்னு கொடுத்து கன்வெர்ட் பொசிஷன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் 15 குவான்டிட்டி இன்ட்ராடேக்கும் 5 குவான்டிட்டி சிஎன்சிக்கும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பொசிஷன் கன்வர்ஷனும் நம்ம சைடு அவைலபிள் இருக்குது. ஓகேங்க சார். இன்ட்ராடேல எப்படி ஒரு என்ட்ரி எடுக்கணும், அது எப்படி ஹோல்டிங்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். சிஎன்சியில் எப்படி ஒரு என்ட்ரி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு விப்ரோ வேணாம், வேற ஏதாவது ஒரு ஸ்டாக்கு. எக்ஸாம்பிளுக்கு நான் ஐடிசி சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஐடிசி இல்லாட்டி இன்ஃபோசிஸ் நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் சர்ச்சில் இன்ஃபோசிஸ்ன்னு டைப் பண்ணையில் இன்ஃபோசிஸ் ஈக்யூ இருக்கும். இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்க ப்ளஸ்ஸை செலக்ட் பண்ணிக்கிறீங்க. ஸ்கிரிப்ட் ஆட் ஆயிடுச்சு. டச் பண்ணி பை கொடுக்குறீங்க. இப்போ பை கொடுத்ததுக்கு அப்புறமேல்ட்டு நான் ஜஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்கு ஒரு குவான்டிட்டி மட்டும் இப்போதைக்கு பிளேஸ் பண்ணுறேன். ஒரு குவான்டிட்டி கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் வாங்கணும்னு சொல்லி ப்ரைஸ் டைப்பை மார்க்கெட்டோ ஹோல்டிங்ஸ்க்காக வாங்குறேன்னு சொல்லி ப்ராடக்ட்டை சிஎன்சி சூஸ் பண்ணி நான் பை ஸ்வைப் பண்ணி விட்டேன். இப்போது எனக்கான இன்ஃபோசிஸ் ஆர்டர் உடனே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கம்ப்ளீட் ஆகிட்டு 4வது ஆப்ஷன் போர்ட்ஃபோலியோவில் இன்ஃபோசிஸ் ஒரு குவான்டிட்டி காமிக்குது. ஹோல்டிங்ஸ்க்கு நீங்கள் ஒரு ஆர்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா மொதல் நாள் மட்டும்தான் உங்களுக்கு பொசிஷனில் காமிக்கும். அதுக்கு அடுத்த நாள் எல்லாமே பக்கத்தில் ஹோல்டிங்ஸில் நீங்கள் எவ்வளோ ரேட்டில் வாங்கினீங்க, கரண்ட்டில் என்ன ரேட்டு ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறது ஹோல்டிங்ஸ்க்கு கீழே காமிக்கும். டோட்டலாக நீங்கள் வாங்கின ரேட்டில் இருந்து எவ்வளோ ப்ளஸ் அண்ட் மைனஸு, இன்றைக்கி ஒரு நாளில் மட்டும் எவ்வளோ ப்ளஸ் அண்ட் மைனஸுங்கிறதும் உங்களுக்கு டுடே அண்ட் டோட்டலில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்க சார். சேம் நம்ம எப்படி எம்ஐஎஸ் ஆர்டர் ஹோல்டிங்ஸ்க்கு மாற்றினோமோ அதே மாதிரி ஹோல்டிங்ஸ்க்கு வாங்கின ஆர்டர் நம்ம இன்ட்ராடேக்கு மாற்றிக்கலாம். சேம் சிஎன்சிக்கு கீழே இருக்க அந்த இன்ஃபோசிஸ் ஆர்டரை டச் பண்ணிங்கன்னா கன்வெர்ட் பொசிஷன் இருக்கும். கன்வெர்ட் பொசிஷனில் ஒரு குவான்டிட்டி வாங்கினதா அந்த ஒரு குவான்டிட்டி எம்ஐஎஸ்க்கு சேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லி கொடுத்தோம்னா இப்போ எனக்கு இன்ஃபோசிஸ் எம்ஐஎஸ்க்கு சேஞ்ச் ஆகிடுச்சுங்க சார். ஸோ ஒரு ஸ்டாக் எப்படி பை அண்ட் செல் பண்ணுறதுங்கிறத பார்த்துருந்தோம். லாங் டேர்ம் சூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் சிஎன்சி சூஸ் பண்ணிக்கோங்க. இன்ட்ராடேயில் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எம்ஐஎஸ் சூஸ் பண்ணிக்கலாம். எம்ஐஎஸ் சிஓ பிஓ எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பட் இன்ட்ராடேக்கு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கான டைமிங் வந்து காலையில் 9:15 இருந்து மதியம் 3:15 வரைக்கும் தாங்க சார் ட்ரேட் ஆகும். தேங்க்யூ சார். ஹாப்பி ட்ரேடிங்.